மொபைல் போன் பேசத் தொடங்கியது. அருண், நான் ஒரு மந்திர மொபைல், ஆனால் என்னை அதிகம் பயன்படுத்தினால் உனக்கு பிரச்சனைகள் வரும் என்றது அது. அருண் ஆச்சரியப்பட்டான். என்ன பிரச்சனைகள் என்று கேட்டான். மொபைல் பதிலளித்தது. நீ அதிகமாக என்னை பயன்படுத்தினால் உன் கண்கள் பலவீனமடையும், உன் மூளை சரியாக வேலை செய்யாது மற்றும் நீ விளையாடாமல் இருப்பதால் உன் உடல் பலவீனமடையும். நீ உண்மையான உலகத்தில் விளையாடுவதால் மட்டுமே உன்னால் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அருண் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டான். மறுநாள் முதல் அவன் மொபைல் போனை குறைவாக பயன்படுத்தத் தொடங்கினான். அவன் தனது நண்பர்களுடன் வெளியே ஓடினான், பந்து விளையாடினான், மரங்களில் ஏறினான் மற்றும் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டான். அவன் உடல் வலிமையாகவும் மனதில் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். அருண் தனது பெற்றோரிடம் சொன்னான், விளையாடுவது எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது புரிகிறது. மொபைல் போன் நமக்கு உதவும், ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் அது ஆபத்தானது. அருண் இப்போது ஒரு சிறந்த சமநிலையை கண்டுபிடித்தான். அவன் மொபைல் போனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினான் மற்றும் விளையாட்டுக்கும் நேரம் ஒதுக்கினான். அவனுடைய வாழ்க்கை முழு மகிழ்ச்சியாக மாறியது. கதையின் பாடம்: மொபைல் போன்கள் பயனுள்ளவை, ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தீங்கு விளைவிக்கும். வெளியே விளையாடுவது உடல் வலிமை, படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சிக்கு முக்கியமானது. சமநிலைதான் ரகசியம்.